சஜித் ரெட்டியோ அல்லது ரணில் ரெட்டியோ நாமல் ரெட்டியோ கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதே அனுரா என்பிபி கட்சி ஆட்சியை வடிவா செய்யாட்டா மக்கள் எல்லாரும் சேர்ந்து அதுக்குள்ள முஸ்லீம் ஆக்களையும் சேர்த்து தமிழாக்களையும் சேர்த்து இப்போ இருக்கிற நல்ல நடந்து கொண்டிருக்கிற இந்த அனுராவின் என்பிபி கட்சியை கவிழ்ப்பதற்கு அதன் நோக்கமே மக்களுக்காக சேவை செய்தது இல்லை, தங்களுடைய கையில் தாங்கள் செய்த ஊழல்களை மறைப்பதற்காக. பாதாள ஊழல் ஒழிச்சிட்டாங்களே, லஞ்ச ஊழல் ஒழிச்சு கொண்டிருக்கிறாங்க. பெரிய பெரிய தாதாக்கள் டக்ளஸ் உட்பட பிள்ளையான் உட்பட இவையெல்லாம் விட்டு வச்சு செல்ல பிள்ளைய தடவி கொண்டிருந்தாக்களை எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளதள்ளி, கோத்தபாய உள்ளதள்ளி, ரணில உள்ளதள்ளி அடுத்து போற ஒரு சிலர் இருக்கணும். ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் அனுரா அரசு அமோக வெற்றியை பெற்றிருக்கிறது, நாடாளுமன்ற தேர்தலில் உட்பட. அதனால ஒரு தனி பெரிய கட்சியா, அதாவது முந்தி பெரிய தனி கட்சியா இருந்த மொட்டு கட்சியோ யூஎன்பியோ சஜித் பிரேமதாசன் கட்சியோ ரணிலோ கோத்தபாயவோ ஆறாலே முடியாமல் எல்லாரும் சேர்ந்து அதுக்குள்ள முஸ்லீம் ஆக்களையும் சேர்த்து தமிழாக்களையும் சேர்த்து இப்போ இருக்கிற நல்ல நடந்து கொண்டிருக்கிற இந்த அனுராவின் என்பிபி கட்சியை கவிழ்ப்பதற்கு அதன் நோக்கமே மக்களுக்காக சேவை செய்தது இல்லை, தங்களுடைய கையில் தாங்கள் செய்த ஊழல்களை மறைப்பதற்காக. இவர்கள் ஒன்று கூடி அனைவரும் அறிக்கை விட்டு அனைவரும் ஒன்று கூறுவதற்கு ஒவ்வொருவரும் அழைப்பு விட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே வழியில் இதுக்கு மணிகட்டி விட்டது நாமல் ராஜபக்சவா இருக்கலாம். ஆனால் இப்போ மும்முரமாக நின்று கொண்டிருக்கிறது நாமல் ராஜபக்ச கொஞ்சம் பின்வாங்கிட்டார். இப்போ மும்முரமாக நின்று கொண்டு ரணில் விக்ரமசிங்கவுக்கு உண்மையிலேயே மனச்சாட்சி இருந்தால், சரியா இயங்கோணுமா இருந்தால், ரணில் விக்ரமசிங்க, நாமல் ராஜபக்ச, சஜித் பிரேமதாசா இவை எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால், ஆளுங்கட்சியை மக்கள் ஆதரிச்சிட்டு ஜனாதிபதி தேர்தலில் மட்டும் இல்லை, பாராளுமன்ற தேர்தலில் மட்டும் இல்லை, மற்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அப்போ ஆதரித்த பிறகு உண்மையிலேயே நீங்கள் ஒரு மக்கள் தொண்டாற்ற நீங்களாக இருந்தால், மக்களில் உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்குமா இருந்தால், நீங்கள் நிச்சயமாக என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த ஆட்சியை நீங்கள் ஓமோ இல்லையோ பின்னுக்கு ரெண்டோ முன்னுக்கு ரெண்டோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அதில் இடையூறு செய்யாமல், சரி உங்களை ஆதரிச்சிருக்கிறீங்க 5 வருஷம் நடத்தி பாருங்கள், எங்களால் முடிஞ்சவருக்கு உதவி செய்கிறோம்னு சொல்லி நகர்த்தி கொண்டு போனால், இவை சில வழியில் அடுத்த 5 வருஷத்துக்கு பிறகு நடக்க போகிற தேர்தலில் மக்கள் சில வழி இவற்றை கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆட்சி சரியில்லையா இருந்தால் இவையிலேயே ஆர்டியாவது ஒரு ஆள்கிட்ட கொடுக்குறதுக்கு சஜித் ரெட்டியோ அல்லது ரணில் ரெட்டியோ நாமல் ரெட்டியோ கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இவே அனுரா என்பிபி கட்சி ஆட்சியை வடிவாக செய்யாட்டா மக்கள். ஆனால் அது வரைக்கும் அப்படி இவை நடப்பினமாக இருந்தால் அடுத்த 5 வருஷத்துக்கு பிறகு அவைக்கு அந்த ஆதரவை மக்கள் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போவே ஒரு மக்கள் சேவை இல்லாமல் ஆட்சியை கவிட்டு போட்டு உடனடியாக உள்ளுக்க வரணும்னு நினைக்கிறது முதல் அவையோட நோக்கம் மக்கள் சேவை ஆற்றுறதுக்கு இல்லை, தங்களுடைய ஊழல்களை மறைக்கிறதுக்கும், தாங்கள் செய்த கொள்ளைகள் போதை வஸ்து கடத்து இதுகளை மறைக்கிறதுக்கும், மற்றது அதில் இருந்து தாங்கள் தப்பிக்கிறதுக்கும், பெரிய பெரிய போலீஸ் அதிபர்கள், இராணுவத்தில் இருக்கிறார்கள், கடற்படை வான்படைன்னு சொல்லி இருக்கிற ஊழல்வாதிகள் தொடர்ந்து இருக்கிறதுக்காகவும் தான் அவையை காப்பாற்றுறதுக்கும், அவை மூலமாக தங்களை காப்பாற்றுறதுக்கும், தாங்கள் சிறை செல்லாமல் இருக்கிறதுக்காகவும் தான். இதுவே தவிர மக்கள் விழிப்பாக இருக்கணும், மக்கள் புரிஞ்சு கொள்ளணும் இவைன்ற நோக்கம் என்ன. அந்த நோக்கம் இப்போ நடக்க போகிறது இல்லை. இருந்தாலும் இவை தங்களை யாருன்றதை மக்களுக்கு காட்டியிருக்கிறது, மக்களுக்கு விளங்கிட்டுது. இவை இப்படி பப்ளிக்காக ஆட்சியை கவுக்கணும் அன்று சொல்லி கொண்டிருக்கிறதால மக்களுக்கும் விளங்கிட்டுது இவங்க தன்னலவாதிகள் என்று. அப்போ இன்னும் தங்களுக்கு சேறு பூசாமல் இப்போவாவது அனுரா அரசுக்கும் என்பிபி அரசுக்கும் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற அரசுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருந்து உதவியாக இருந்து அவைய ஈகோ விடாது. ஏன்னா இவங்களொரு பாராளுமன்றத்தோட 3 ஆசனத்தை மட்டும் பெற்றாக்கள் திடீரென்று இப்படி 100கணக்கான ஆசனத்தை 200கணக்கான ஆசனத்தை முழு மக்களையும் திரட்டி வச்சிருக்கிறாங்களே, இப்படி எல்லாம் செய்கிறாங்களே, போதவஸ்து ஒழிச்சிட்டாங்களே, பாதாள ஊழல் ஒழிச்சிட்டாங்களே, லஞ்ச ஊழல் ஒழிச்சு கொண்டிருக்கிறாங்க. பெரிய பெரிய தாதாக்கள் டக்ளஸ் உட்பட பிள்ளையான் உட்பட இவையெல்லாம் விட்டு வச்சு செல்ல பிள்ளைய தடவி கொண்டிருந்தாக்களை எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளதள்ளி, கோத்தபாய உள்ளதள்ளி, ரணில உள்ளதள்ளி அடுத்து போற ஒரு சிலர் இருக்கணும். அப்போ இந்த பயத்தில் தான் காசை கொடுத்து களஞ்ச கொடுத்து செய்யலாம்னு பார்க்கணும். ஏற்கனவே ஒரு ஆர்ப்பாட்டம் தண்ணியை கொடுத்து வெந்நியை கொடுத்து போதவஸ்தை கொடுத்து செய்தவே. ஆனால் இது தங்களில் தாங்களே கட்டி பூசுகிற ஒரு முயற்சியாக
இருக்குதுன்றதை நாங்கள் பார்க்கணும். அந்த வகையில் தயவு செய்து இந்த எதிர்க்கட்சிக்கு இருக்கிற தமிழாக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்களே, இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், சிங்களவர்களாக இருக்கட்டும், இவை செய்ய வேண்டியது ஆளுங்கட்சி, அது அனுராக் கட்சியா என்பிபி என்று பார்க்காமல் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு செலுத்தி மக்கள் தேர்வு செய்தவனை மக்களுடைய வாக்க மதித்து மக்களை மதித்து இவை ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யணுமே தவிர இப்போ அங்கே போய் இங்கே போய் கவுக்கோமன் நச்சினம்னு சொன்னால் அவங்களும் கைது செய்ய வேண்டிய ஆக்களை கைது செய்வாங்களா இருந்தால் எல்லாரும் உள்ளே போயிருக்க வேண்டி வரும். ரணில் உட்பட எல்லாரும் உள்ளே போயிருக்க வேண்டிய கட்டாயம் வரும். தயவு செய்து மக்களுடைய நன்மை கருதி மக்களுடைய வாக்கை ஒரு மகேசனுடைய தீர்ப்பாக, மக்களுடைய தீர்ப்பை மகேசன் தீர்ப்பாக, ஆண்டவருடைய தீர்ப்பாக ஏற்று இவர்கள் ஆளும் கட்சிக்கு உதவி புரிய வேண்டும் என்று லங்கா போர் ஊடகம் கேட்டுக்கொள்கிறது. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.